வணக்கம். நீங்க இப்போ டிரைவிங் லைசென்ஸ் வாங்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்காகத்தான். ஒரு காரை ஓட்ட கத்துக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. உண்மையான பொறுப்பு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள, குறிப்பா பாதசாரிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுல தான் இருக்கு. வாங்க அத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இதுதான் பாதுகாப்பான ஓட்டுதலோட மிக முக்கியமான ஒரு விதி. இத மட்டும் நீங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டா போதும். சாலையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதுதான் நம்மளோட வழிகாட்டி. இந்த விளக்கத்துல நாம எத பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு டிரைவரா உங்க முதல் கடமை என்ன, தெருக்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகள், வேகம் ஏன் ஒரு முக்கியமான காரணி, பாதிக்கப்படக்கூடிய மக்களை நாம எப்படி பாதுகாக்கணும், கடைசியா நம்மளோட முழுமையான பொறுப்பு என்னங்கறத பத்தி தான். நீங்க வாங்குற லைசென்ஸ் வெறும் வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு அனுமதி சீட்டு இல்ல. அது ஒரு பெரிய பொறுப்பு. சாலையில உங்களை விட அதிக ஆபத்துல இருக்கிறவங்கள பாதுகாக்கிற ஒரு கடமைய நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நெடுஞ்சாலை விதிகளின்படி இவங்க தான் சாலையில ரொம்பவே பாதிக்கப்படக்கூடியவங்க, குறிப்பா பாதசாரிகள். ஏன் தெரியுமா? அவங்கள சுத்தி ஒரு கார் மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்ல. அவங்க ரொம்பவே எளிதா அடிபட வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நாம ஒரு நடைமுறை சூழ்நிலைக்கு போலாம். அதாவது புதுசா வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தரும் குடியிருப்பு பகுதிகள்ல கண்டிப்பா சந்திக்க போற ஒரு சூழல் இது. இந்த படத்தை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. ஒரு பாதசாரி, குறிப்பா ஒரு குழந்தை, எங்கிருந்து வேணாலும் திடீர்னு வெளியே வரலாம். யோசிச்சு பாருங்க. நிறுத்தி வச்சிருக்கிற கார்களுக்கு நடுவுல இருந்தா, இல்லனா அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கு பின்னால இருந்தா, ஆபத்து எங்க வேணாலும் இருக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சாலை விதிகள் சொல்லுது. பேருந்து நிறுத்தங்கள்ல பஸ்லேருந்து இறங்குனவங்க வேகமா சாலையை கடக்க முயற்சி பண்ணுவாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் உங்க பார்வையை மறைச்சிடும். அதனால வேகத்தை குறைச்சு ரொம்ப கவனமா ஓட்டணும். இந்த எச்சரிக்கைய ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஐஸ்கிரீம் வண்டிய பார்த்ததும் குழந்தைகள் டிராஃபிக்க பத்தியெல்லாம் யோசிக்காம நேரா ரோட்டுக்கு ஓடி வர்றது ரொம்ப சகஜம். ஒரு ஓட்டுநரா இந்த ஆபத்தை நாம முன்கூட்டியே யூகிச்சு செயல்படணும். ஒருவேளை ஒரு பாதசாரி மேல மோத நேர்ந்தா, அந்த சூழ்நிலையில ஓட்டுநரா நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் உங்க வேகம் மட்டும்தான். அந்த வேகம் எப்படி ஒருத்தரோட உயிரையே தீர்மானிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விக்கு ஒரு நிமிஷம் நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்களேன். வெறும் 20 மைல் வேகம்தானே வித்தியாசம் நினைக்கலாம். ஆனா அந்த வேகம்தான் ஒருத்தரோட உயிர் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய கோடு. இந்த எண்கள் நம்மள ஒரு நிமிஷம் உலுக்கி போடும் இல்லையா? மணிக்கு 40 மைல் வேகத்துல ஒருத்தர் மேல மோதினா அது அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கற மாதிரி. ஆனா உங்க வேகத்தை அதுல பாதியா குறைக்கும் போது அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாகுது. அதாவது, இத நாம இப்படி பார்க்கலாம். பொறுப்பா வண்டி ஓட்டினா எவ்ளோ நல்ல விஷயம் நடக்கும்னு பாருங்க. உங்க வேகத்தை குறைக்கிறது மூலமா ஒரு உயிரை காப்பாத்த நீங்க 95% வாய்ப்பு கொடுக்கறீங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம். இது நெடுஞ்சாலை விதிகளிலிருந்து வர ஒரு நேரடியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவுரை. உங்க வேகத்தை கட்டுப்படுத்துங்க, உயிர்களை காப்பாத்துங்க. சரி, நம்ம வேகத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ இன்னும் அதிக கவனம் தேவைப்படுற சில குறிப்பிட்ட பாதசாரிகளை நாம எப்படி அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவலான்னு தெரிஞ்சுக்கலாம். சாலை விதிகள் சொல்ற இந்த குழுக்கள்ல இருக்கிறவங்களுக்கு நாம இன்னும் கொஞ்சம் பொறுமையும் அதிக இடத்தையும் கொடுக்கணும். அவங்களோட தேவைகள் என்னன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். சாலையில நீங்க ஒரு வெள்ளை கைத்தடியையோ இல்ல ஒரு வழிகாட்டி நாயையோ பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான அடையாளம். நீங்க உடனே வேகத்தை குறைச்சு தேவைப்பட்டா வண்டியை நிறுத்தவும் தயாரா இருக்கணும். இந்த அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளை கைத்தடியில ஒரு சிவப்பு பட்டை இருந்தா அவங்களால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க கொடுக்கற எந்த சிக்னலும் அவங்களுக்கு போய் சேராது. அதனால அவங்க சாலையை கடந்து போற வரைக்கும் நாம தான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது ரொம்ப அருமையான ஒரு அறிவுரை. உங்க பொறுமை ஒரு உயிரை காப்பாத்தலாம். வயசானவங்க சாலைய கடக்கும்போது இன்ஜினை ரேஸ் பண்ணி அவசரப்படுத்தினா அவங்க பயந்து போய் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு தேவையான நேரத்தை கொடுங்க. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு முக்கியமான கொள்கையோட இணைச்சு பார்க்கலாம். நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் வந்து முடிக்கிறோம். ஒரு காரோட ஓட்டுநரா சாலையில அதிக சக்தி வாய்ந்த நபர் நீங்க தான். அதனால மத்தவங்கள பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. இதை எப்பவும் மறக்காதீங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க.